Hello friends, welcome back again to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக், ஆப்பரேட்டர்ஸ். ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து செயற்குறிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 12th புக்கில் 5.7.3 அப்படிங்கிற டாபிக் நம்பர் கீழே இருக்குது. அந்த ஆப்பரேட்டர்ஸில் மொத்தம் 5 டைப் இருக்குது. அதில் மொதல் டைப்பான அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதோட முடிவில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் அதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்தோடனே சேவ் பண்ணிக்கணும். ஸோ சேவ் பண்ணிப்போம். ஸோ வந்து இதை வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அப்படின்னு சேவ் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அந்த பேரை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அரித்மெட்டிக் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? மேக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ வந்து கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம நிறையா வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பல மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணி பார்க்கணும். ஓகே, சப்போஸ் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஏஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நீங்கள் பிறந்த இயர் வந்து 2000 கொடுக்குறீங்க. 2000 கொடுக்கும்பொழுது அதுவே இயராக கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, இன்னைக்கு இயர் வந்து 2020, இவரோட ஏஜ் வந்து 2000 கொடுக்குறாரு. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணுனா 20 இயர்ஸ். அப்போ இவர் வந்து அலௌட் டு கிரியேட் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அது பர்மிஷன் கொடுக்கும். சப்போஸ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 2005 பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2005 தன்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறாருன்னா அது 2020 2005 வரைக்கும் இருக்கிற இந்த இயர்ஸை வந்து அதை மைனஸ் பண்ணி அது என்ன கண்டுபிடிக்கும்? 15 இயர்ஸ் அப்படி அவருக்கு ஏஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது என்ன சொல்லும்? யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் அக்கௌண்ட் கிரியேஷன், இல்லைன்னா உங்களோட ஏஜ் வந்து லிமிட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, யூ ஷுட் பி above 18 அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெசேஜை அது வந்து த்ரோ பண்ணும். ஸோ இப்படி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்படி பல எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைலில் எல்லாரும் யூஸ் பண்ணுற அந்த கால்குலேட்டர் ஆப் பாருங்கள், பக்காவான ஒரு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட இல்லைனா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனும் சரி, இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது செயற்குறிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்பரேட்டர்ஸ் வந்து சிம்பிள்ஸ், ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஸோ அந்தந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்தந்த ஆப்ரேஷன் நடக்கும். இது மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 வேரியபிள் நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து நான் ஏற்கனவே எப்போதும் போல நம்ம a = 100, அதுக்கப்புறம் வந்து b = 50 அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் விடலாம் இல்லை விடாமையும் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நான் கமெண்ட் லைனில் ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது என்னென்னு கொடுத்துக்கிறேன் நான், அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம் அப்படின்னு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்குள்ளே a + b அதை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட் சம் கொடுக்க போகிறோம். பிரிண்ட் சம். சரி, இதை ரன் பண்ணி பார்ப்போம். என்ன ஆன்சர் வருது? 150. ஏன்னா a வந்து 100, b வந்து 50. ஸோ சம் = a + b, சம் வந்து 150. சூப்பர். இதவே இப்படி கூட பிரிண்ட் பண்ணலாம். பாருங்கள், பிரிண்ட் a + b அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ கொடுத்தா என்ன வரும்? 150 150. எப்படி? இந்த சம்முக்குள்ளேயும் நம்ம a + b தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதனால அதுவும் 150 வந்துருச்சு. அப்புறம் இந்த ரெண்டாவதுல பிரிண்ட் டைரெக்டாகவும் பிரிண்ட்டுக்குள்ளேயே ஆப்ரேஷன்ஸையும் நம்ம பண்ண முடியும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியும். ஸோ இந்த செகண்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ணி தான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன். நீங்கள் 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மெத்தட் தான் கோட் கம்மியாக ஈஸியாகவும் டைப் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே, ரைட். செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பிரிண்ட் a - b. இது வந்து மைனஸ் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து என்னது? ஒரு கமெண்ட் லைனில் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம். இப்போ செகண்ட் வந்து இது வந்து என்னது? சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம். இப்போ வந்து மூணாவது ஒரு கோட். இப்போ இதை வந்து மல்டிப்ளிகேஷனுக்கான கோட். பிரிண்ட் a, அதுக்கப்புறம் இந்த ஆஸ்டிச் அப்படிங்கிற ஒரு சிம்பிள், அதாவது ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி மேலே 8ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல கீபோர்டில், ஃபங்க்ஷன் கீக்கு கீழே 8ன்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த இடத்துல இருக்குது இந்த ஆஸ்டிச். புதுசாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த ஆஸ்டிச் சிம்பிள் ப்ளஸ் b, அதுக்கப்புறம் போட்டு நம்ம இப்போ திருப்பி இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அடிஷனுக்கு 150, அதுக்கப்புறம் வந்து மைனஸ்க்கு சப்ட்ராக்ஷனுக்கு வந்து 50, அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு 5000 அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் இதில் இருக்கிற இன்னொரு ஆப்ரேட்டர், நம்ம டிவிஷன் ஆப்ரேட்டர்
ஓகே டிவிஷன் பண்ணோன்னா திருப்பி அதே மாதிரி பிரிண்ட், அதுக்கப்புறம் வந்து ஏ ஸ்லாஷ், அதாவது ஷிஃப்ட் கீக்கு இதை வந்து நம்ம வந்து பேக் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து பேக் ஸ்லாஷ்னு சொல்கிறோம். ஆமாம், பேக் ஸ்லாஷ்னு சொல்கிறோம். பிரிண்ட் ஏ ஸ்லாஷ் பி. ஸோ இப்போ திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. 2.0. அப்படியா? ஏ என்னது 100, பி என்னது 50. ஸோ ஆன்சர் 2.0. இது மட்டும் ஏன் 2.0 வருது அப்படின்னா, இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் டிஃபால்ட்டாக அவுட்புட்டை ஃப்ளோட் டேட்டா டைப்பில் நமக்கு கொடுக்குது. ஸோ போன கிளாஸ் நம்ம பார்த்தோம் என்னென்னலாம் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு. மீதியெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி ஃப்ளோட் டேட்டா டைப்பில் வரல. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக என்னதில் இருக்குது, இன்டீஜரில் அவுட்புட் கொடுக்குது. ஆனால் டிவிஷன் ஆப்ரேட்டர் மட்டும் ஃப்ளோட்டில் கொடுக்குது. ஏன்னா டிவிஷன் வந்து எப்பவும் ஃப்ளோட்டில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பைத்தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ அகெயின் பிரிண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஏ பாருங்கள், பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். இந்த மாடுலர் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் என்னன்னா பர்சன்டேஜ். இது எங்கே இருக்குது, ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி கீபோர்டில் மேலே இருக்கிற நம்பர்ஸ் சீக்வன்ஸில் 5 கிளிக் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போது இந்த மாடுலர் ஆப்ரேட்டர் நம்ம பி போடணும். ஓகே, பி போட்டாச்சு. ஓகே, இப்போது இந்த மாடுலர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், டிவிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், 2 நம்பர் அந்த 100யும் 50யும் எடுத்துக்கிட்டு 100 டிவைடட் பை 50 கோஷன்ட்டை நமக்கு கொடுத்துச்சு 2.0ன்னு சொல்லி இல்லையா. இப்போ இந்த ஏ மாடுலோ பி அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர், இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ரிமைண்டரை நமக்கு கொடுக்கும். ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் என்ன வந்திருக்கு, 2.0ங்கிறது டிவிஷன், ஆனால் 0ங்கிறது என்ன, ரிமைண்டர். இது ரிமைண்டர் கரெக்டாக தான் சொல்லுதா, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஏக்கும் பிக்கும் பதிலாக நான் வேறு ஒன்று இன்புட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து 5 டிவைடட் பை 2 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ ரிமைண்டர் நமக்கு தெரியும், 2 டைம்ஸ் 4 வந்துடும். ஸோ வந்து ரிமைண்டர் நமக்கு 1 வரணும். வருதான்னு பார்ப்போம். தான் வந்துடுச்சு. ஸோ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ரிமைண்டரை நமக்கு கொடுக்கும். ஸோ இதுவே வந்து 5 இங்கே நீங்கள் டிவிஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ 2.5 அப்படிங்கிறது வரும். அதே வந்து 5 மாடுலோ 2 வந்து 1ன்னு ஆன்சர் வரும். ஸோ நான் திருப்பி இதை ஏக்கும் பிக்கும் மாற்றிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் போட்டேன். ரைட், ஃபைன். ஸோ இப்போது நம்ம வந்து அடுத்த ஒரு 2 ஆப்ரேட்டர் இருக்குது. அது என்னென்னா எக்ஸ்போனண்ட் அப்படின்னு அதுக்கு பேர். எக்ஸ்போனண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். ஸோ இதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலான்னா, பிரிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ ஆஸ்டிச் 2 இப்படி கொடுத்து பாருங்கள். இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இந்த ஏ 100 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். என்ன வருது, 100 × 100 2 டைம்ஸ். இதுவே நீங்கள் இந்த இடத்துல இந்த 2க்கு பதிலாக நீங்கள் 3 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்கள், 3 டைம்ஸ் ரன் பண்ணுது. அதாவது 100 × 100 × 100 = 10 lakh வருது. ஸோ அப்படி நம்ம என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2 கொடுக்குறேனே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏக்கு பதிலாக இப்போ நம்ம 2 கொடுக்குறோம். என்ன ஆன்சர் வருது, 8 வருது. ஸோ 2⁻3 இதை வந்து க்யூப் பண்ணுறதுக்கு, ஸ்கொயர் பண்ணுறதுக்கு, 4 டைம்ஸ் பண்ணுறதுக்கு, 5 டைம்ஸ் ஒரு நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்போனண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, இதை வந்து நான் இப்போதைக்கு 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஒன். இதுக்கு பேர் வந்து இன்டீஜர் டிவிஷன். அது இன்டீஜர் டிவிஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த மேலே நம்ம பார்த்த இந்த ஆப்ரேட்டர் இல்லையா, A/B, அதாவது A டிவிஷன் B அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குது, 2.0ன்னு சொல்லி ஃப்ளோட்டில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து இன்டீஜரில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம என்ன கொடுக்கணும், இந்த இன்டீஜர் டிவிஷன் ஆப்ரேஷன் கொடுக்கணும். இது எப்படி பண்ணுறது பாருங்கள், பிரிண்ட் A/B இப்படி கொடுத்தா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். செக் பண்ணுவோம். பாருங்க, 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த வேல்யூ வந்து நமக்கு வரவே இல்லை. ஸோ இதோட நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் இப்போ ஒன்று அவங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஓகே, அந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் டைமில் ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஓகே, அதை நான் வந்து A அப்படிங்கிற வேரியபிளில் வாங்கிக்கிறேன். ஸோ ரன் டைமில் இன்புட்டை நான் இன்டீஜரில் வாங்குகிறேன். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பில். ஸோ இன்புட் அதோடைய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் என்ன சொல்ல போகிறேன், என்டர் த
நம்பர் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஸோ 2 பேராந்திசிஸ் நம்ம க்ளோஸ் பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாங்கியிருக்கிற நம்பருக்கு ஸ்கொயர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த வேரியபிள் ஸ்கொயர் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஆப்ரேட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும். அது என்னது, ஏ எக்ஸ்போனண்ட் ஆப்ரேட்டர் பை த பவர் 2. ஸோ 2 டைம் ஏவை அது மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அதை போய் அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் பண்ணும் பொழுது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். எப்படி ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை பிரிண்ட் பண்ணலாம். எப்படி, த ஸ்கொயர் ஆஃப் கமா போட்டு ஏ திருப்பியும் இஸ் கமா போட்டு ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு சிம்பிளான 3 லைன் கோடு இது. எதுக்கு, ஸ்கொயர் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் நம்ம சேவ் பண்ணோம். ஸ்கொயர் ஆஃப் நம்பர் போகாம். ஓகே, ரன் ஆயிடுச்சு. என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குது. உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும், இங்கே தெரியுதா, என்டர் த நம்பர் அப்படின்னு கேட்குது. சரியா, அப்போ நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணணும். என்ன நம்பர் என்டர் பண்ணோம், நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா தெரிஞ்சு 2 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். த ஸ்கொயர் ஆஃப் 2 இஸ் 4 அப்படின்னு சொல்லி அழகாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரு நம்பரை வாங்கி அதோட ஸ்கொயரை கண்டுபிடிச்சி அதுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஐ ஹோப் நீங்கள் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு டாப்பிக்கில் திருப்பி நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் லெவின் சைனிங் ஆஃப். பை.